வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். உங்களுக்கு நான் அமுதாவை பத்தி பேசினது எதுவும் தப்பில்லையே? இல்ல புனிதா, நீங்க சரியா தான் பேசுறீங்க. அவ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவ தலையில எடுத்துக்கிட்டா. அவ அப்படி நடந்துக்கிற பொண்ணே இல்ல. கபிலன், கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வர ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கிற பதட்டம் தான் நம்ம அமுதாவுக்கும் இருக்கு. அவ குழப்பத்தை சரி பண்ண வேண்டிய கடமை அவ அண்ணியா எனக்கும் இருக்கு. நீங்க இப்ப இத பத்தியே யோசிச்சு அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இல்ல புனிதா, நீங்க அமுதா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவகிட்ட சில விஷயங்களை நான் பேசணும். கபிலன், நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? மாமா பேசுறதெல்லாம் நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? வல்லவன் பேசுனதை சீரியஸா எடுத்துக்கணுமா இல்ல அதை அப்படியே விடணுமான்னு அமுதா கிட்ட நான் தனியா பேசினா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். பாப்போம். நீங்க உங்க தங்கச்சி கிட்ட தனியா பேசுனீங்கன்னா உங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும்னா நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இதுல எதுவுமே இருக்காது பாருங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம்தான். புனிதா, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? உங்க மடியில நான் படுத்துக்கவா? எனக்கு என் குழந்தைகிட்ட பேசணும். ஜூனியர், உள்ள என்ன பண்றீங்க? இன்னைக்கு நடந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க இங்க வரும்போது இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையையும் நானும் உங்க அம்மாவும் சரி பண்ணிருப்போம். ஓகேவா? டேப்லெட்லாம் போட்டீங்களா புனிதா? பாத்தியாடா உன் அப்பாவை? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சாருக்கு என்னோட ஞாபகமே வருது. அதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னு நீ ஏன் சொல்றா?